ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் என்ன நன்மைகளை தரப்போகிறது? 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் ராஜா மாதிரி உங்களை வச்சிருப்பார். வாழ்க்கையிலே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அப்படிங்கிறப்பயே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னா ஒரே பாட்டில் நம்ம நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. ஓகே, நடந்தால் சந்தோஷம். 4ஆம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள். இந்த இரண்டு பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் 2வது திருமணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் என்ன நன்மைகளை தரப்போகிறது? 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் ராஜா மாதிரி உங்களை வச்சிருப்பார். ராஜா மாதிரி வச்சிருப்பார். இப்போ 10ஆம் இடத்து ராகு என்ன செய்கிறார்? உங்களுக்கு பெரும் பலன்களை தந்து வாழ்க்கையிலே மிக உயர்ந்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறார். இந்த 10லே இருக்கக்கூடிய ராகு பகவான் வாழ்க்கையிலே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அப்படிங்கிறப்பயே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஒரு தொழில் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆனால் வாட்ஸ்அப் குரூப் தொடங்குறதுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. வாட்ஸ்அப் குரூப் தொடங்குறதுக்கும் நீங்கள் தொழில் இதுக்கும் பெரிய வித்தியாசம். என்ன காரணம்னா, துவங்கிறது ஈஸி, நடத்துறது கஷ்டம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, இன்றிலேருந்து நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், சரிங்க சந்தோஷம். துவங்கிறது ஈஸி, டெய்லி 4 வீடியோ போய் ஷூட்டிங் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எல்லா தொழிலும் அப்படி தான். இன்றிலிருந்து நான் மளிகை ஷாப் வைக்க போகிறேன் வைங்க. காலையில் எந்திரிக்கணும், 5 மணிக்கு கடையெல்லாம் கழுவி விடணும், நைட்டு 11 மணி வரைக்கும் அங்கே நிற்கணும். சார், பிஸ்னஸில் இறங்குறது ஈஸி, நடத்துறது கஷ்டம். உடல் வலி, டயர்டு, நம்ம கண்ணெல்லாம் கெஞ்சோம், என்னை விட்றா, என்னை தூங்க விட்றா. பட் உடலுக்கு ஓய்வே தராமல் தொடர்ந்து உழைக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெற்றிக்கான பாதை. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு கன்சிஸ்டண்ட்டாக பிஸ்னஸில் ஜெயிக்க வைப்பார். சார், என்றைக்குமே இந்த திடீர்னு சிக்ஸர் அடிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா அவங்க தான் நம்ம ஹீரோங்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹீரோ கிடையாது. ஹீரோ வருவார், இன்றைக்கி சிக்ஸ் அடிப்பார், நாளைக்கு கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் நின்று விளையாடுற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கம்மியாக ஸ்கோர் எடுத்தாலும் அவங்கள நம்பி நீங்கள் இறக்கலாம், மானத்தை காப்பாற்றிட்டு திரும்பி வருவாங்க. அந்த மாதிரி தான் 10ஆம் இடத்துல ராகு பகவான் ரொம்ப நின்று தொழில் பண்ணுறது. ஒரே பாட்டில் நம்ம நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. ஓகே, நடந்தால் சந்தோஷம். இன்ட்ரோடேயில் போட்டவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இன்ட்ரோடேயில் போட்டு ஜெயித்தவங்கெல்லாம், சார் நான் இப்படி பண்ண போகிறேன், நான் குபேரனாக போகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஆனால் நீங்கள் மாதாந்திர இவ்வளோ காசு நான் சீட்டுக்கு கட்டுறேன், அந்த காசு மிச்சம் வந்திருக்கு, அதை வச்சு நான் கடன் அடைக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். கன்சிஸ்டன்சி, இவங்களை நீங்கள் நம்பலாம். 10ஆம் இடத்துல வரக்கூடிய கேது ராகு பகவான் உங்களுக்கு தொழிலில் கன்சிஸ்டன்சியை தரார். கன்சிஸ்டன்சி ஒரு வெற்றியை எப்பயுமே கையில் தக்க வச்சுக்கிற ஒரு சாமர்த்தியத்தை ராகு பகவான் தருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அடுத்து 4ஆம் வீட்டிலே வரக்கூடிய கேது பகவான். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, 10ல் ராகு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு தொழிலில் விருத்தி அடைகிறது என்பதெல்லாம் எவ்வளோ உண்மையோ, அதே மாதிரி 4ஆம் வீட்டிலே கேது பகவான் வரும் பொழுது மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சந்திரன் மாத்ருகாரகன். ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த 4ஆம் இடத்தை தாயாருடனும் 9ஆம் இடத்தை தந்தையாருடனும் ஒப்பிடுதல் என்பது எப்பயுமே சொல்லுவாங்க. அவ்வகையில் உங்களுக்கு 4ஆம் இடமாகப்பட்ட தாயாரின் இடம், 4னா தாயார், அந்த இடத்துல யார் வருகிறார்? கேது வருகிறார். கேது ஜோதிட சாஸ்திரத்திலே சந்திரனுக்கு எதிரானவர், ராகு சூரியனுக்கு எதிரானவர் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அப்போ சந்திரனுக்கு எதிரானவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்திரனை விழுங்கக்கூடியவர் கேது பகவான். அதனால தான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனை விழுங்கக்கூடியவர் ராகு பகவான் என்பதால் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது
4ஆம் இடத்திலே கேது பகவான் வரும் பொழுது அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, மதிப்பு, இதெல்லாமே 4ஆம் இடம். அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் அதில் ஆபத்துகளை, பிரச்சனைகளை தரக்கூடியவராக இருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 10ஆம் இடத்து ராகு பகவான் தொழிலில் கன்சிஸ்டன்சியை கொடுத்தாலுமே அம்மாவுடைய உடல்நிலையினால், அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தில் கேது பகவான் வரும்பொழுது ஒரே ரன்னிங்காக இருக்கும், வாழ்க்கையே ஒரு அலைச்சலாக இருக்கும். சார் உங்களை வந்து திடீர்னு ஒரு ஹெட் ஆக்கிட்டாங்க, ஆனால் உங்கள் வேலை என்னென்னா ஒவ்வொரு டாக்டராக பார்த்து ஃபார்மா கம்பெனி ஹெட், நீங்கள் அந்த மெடிசன்ஸை சேல் பண்ணுறது தான் உங்களோட வேலை, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானம் கெடும் பொழுது உங்களுடைய சுகங்கள் கெடுகிறது, சுகங்கள் கெடுகிறது. ஸோ அப்போது நின்றுட்டே உட்காந்துட்டே வேலை பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் இந்த 1.5 வருடம் நீங்கள் நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி ஆகும். நான் ஒரு இடத்துல அலைச்சல் இல்லாமல் இருந்தேன், இனிமேல் ஓடி ஓடி அலைஞ்சு ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஆகும். இந்த கேது பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய வேலையை ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக மாற்றிடுறார். இதான் அந்த கேது தருகின்ற அசுப பலன். 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. சில பேர் இங்கே ரஷ்யாவில் போய் படிக்கணும், இங்கிலாந்தில் போய் படிக்கணும், ஜெர்மனியில் போய் அதெல்லாம் தடைபடும். ஆக ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இந்த ராகு கேதுவோட பலன்களை அணுகணும். ஏன்னா 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானம் மட்டுமல்ல, 4ஆம் இடத்து கேதுவினால் அம்மாவையும் சுகஸ்தானத்தையும் பார்த்து கொள்வதிலும் மிகவும் முக்கியம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார்? ராகு பகவான் எத்தனாம் இடத்துக்கு மேசராசிக்கு செல்கிறார், கேது பகவான் எத்தனாம் இடத்துக்கு வருகிறார் என்று பார்க்க போறோம். அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கடந்த 1.5 வருட காலமாக அமர்ந்திருந்தார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் அமர்ந்திருந்தார். இப்ப இவங்க டிரான்ஸ்லேட் எப்படி ஆகுதுன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியை நோக்கி ராகு பகவான் பயிற்சியாகி போறார். ரிஷபராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியை நோக்கி கேது பகவான் வருகிறார். இது ஏன் நோக்கி போறார் வருகிறார்னா, இவர் ராகு எப்படி ரிவர்ஸ்ல தானே போறாரு, அப்ப போறாரு, கடந்து போறாரு, பின்னாடி பின்னோக்கி போறாரு. கேது உங்களை நோக்கி வராரு, அதான் வருகிறார் என்று சொல்கிறோம். சோ 4ஆம் இடத்துல இந்த 4ஆம் இடத்துல அமர போகிற கேது என்னென்னலாம் செய்ய போறாரு, 10ஆம் இடத்துல அமர போகிற ராகு என்னென்னலாம் தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்போதுமே கடந்த ஒரு 1.5 வருஷமா நம்ம நடந்த விஷயங்களை வந்து செக் பண்ணிடுவோம். எல்லா ராசிக்குமே செக் பண்றதுதான். ஸோ அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்க சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அடுத்த இனிமேல் சொல்ல போற விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு சொல்றேன். ஓகேவா? ஸோ வாய்ப்பு இருக்கும், நம்ம வீடியோ பார்க்கலாம், முழுமையா பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு பொறுமை வேணும்ல. நடந்த விஷயங்களை கேட்டுட்டு நடக்க போறது என்னங்கிறத என்ன பண்ணலாம், ஆர்வத்தோட பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான், அதே போல உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்திருப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு போராட்டத்தை கொடுத்திருப்பாரு அப்படின்னா, இந்த 1.5 வருஷத்துல ரிஷபராசிக்காரங்க மாதிரி அதிகமான மன அழுத்தத்தை சந்திச்சவங்க யாருமே இருக்க முடியாது. எழுதி வச்சுக்கலாம். 100% உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிரிச்ச முகமாகவே செயல்படுவீங்க. எங்க பார்த்தாலும் ஒரு புன்னகை இருக்கு. ஒண்ணு நீங்க சிரிச்ச முகமா இருப்பீங்க, இல்லைன்னா நீங்க இருக்கிற இடம் சிரித்த முகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஒரு இடத்துல சிரிப்பு இருக்கு, புன்னகை அதிகமா வருது, அதே போல ஒரு என்ன சொல்றேன்னா போர் அடிக்காம போகுதுன்னா அங்க ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னு அர்த்தம். யார் வீட்டுலலாம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடுமாற்றம் அதிகமா இருக்காதுன்னா, ரிஷபராசிக்காரங்க இருக்கிற வீட்டுல காசு தடுமாற்றம் இருக்காது. ரிஷபராசிக்காரங்களுக்கு காசு இருக்காதுங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, தான்கிட்ட இருக்க அதாவது யாராவது உதவி கேட்டாங்கன்னா உங்ககிட்ட இருக்க சட்டப்பையில காசை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு பரவாயில்ல 10 ரூபா வச்சுக்கோங்கள போதும், நம்ம சமாளிச்சுக்கலாம், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு போற மக்கள் தான் நீங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு
கடந்த 1.5 வருட காலமாக அதிகமான மன அழுத்தம், ஒரே தாக்கத்திலே இருந்திருப்பீங்க. தொழில் பண்ணவங்களாம் ஏன்டா தொழில் பண்ணோம், தொழிலை விட்டுட்டு போயிடலாமா, இந்த தொழில் பண்றதுக்கு தொழிலை விட்டு போயிடலாமான்னு யோசித்தவங்க ஒரு 60%, போயிட்டேன்டா தொழில் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி போனவங்க குறைஞ்சது ஒரு 80% இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், நம்ம இடம் ஃபுல்லாக ஏமாற்றம். உண்மையா அன்பு வச்சாங்க, நம்ம மேல பாசம் வச்சாங்கன்னு நினைச்சு ஏமாந்தது அதிகம். அவ்வளவு ஒரு அழுத்தமான சூழ்நிலை நீங்க இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த அக்டோபர் 2000 எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 உங்களுக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. அதுல இருந்து இப்போ வரையும் இந்த ராகுகேது பயிற்சி ஏற்படுற வரையும் நீங்க படுற பாடு சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் அடி யார் வாங்கினா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2023 நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் அடி ஒரு 6 மாசத்துக்கு வச்சு செஞ்சாங்க. நம்ம யார, நம்மளுடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்கள. அதுக்கு அடுத்து யார் அடி வாங்கினா ரோகிணி நட்சத்திரம். நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரம் கிட்டத்தட்ட 10 மாசம் படாத பாடு. 2024 ஏப்ரல் எப்போ வந்துச்சோ அதுல இருந்து 2024 நவம்பர் வரையும் மேக்சிமம் ரோகிணிக்கு வச்சு செஞ்சுச்சாங்க. ஒன்று அம்மா மகன் சண்டை, இல்லை அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இல்லை மனசே சரியில்லை, மனசு சரியில்லாமல் மனநல டாக்டர்லாம் பார்த்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் கொடுத்தாங்க. ராகு பகவான் கேது பகவான் அந்த தாக்கத்தை அந்த அளவுக்கு ஓவர் ஆஃப் திங்கிங், ஓவர் ஆஃப் அழுத்தம், ஒரு சின்ன விஷயத்த கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இப்ப கடந்த ஒரு 5 மாதமாக 2024 நவம்பர்ல இருந்து இந்த 2025 மே மாசம் வரையும் செஞ்சான் கார்த்திகை நட்சத்திரக்காரத்தை. என்னால முடியும், எதையும் நான் சமாளிக்க முடியுங்கிற ஆற்றல் கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தை வச்சு செஞ்சாங்க. இப்பெல்லாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. எதையுமே யோசிக்க முடியல, தனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை, தனக்குள்ளேயே ஒரு போராட்டம். இதெல்லாம் கடந்த 2023 நவம்பரில் இருந்து 2025 மே மாசம் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்த ஒரு போராட்டம், ஒரு ஏமாற்றம், ஒரு மன அழுத்தம், இது கட்டாயமா இருந்திருக்கும். ஸோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்க உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத உறுதியா பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு நான் கேட்பது என்னவென்றால், நீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் இப்போது வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்தது என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்ன நடந்துச்சோ அந்த கருத்துக்களை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். ஸோ நடக்கவில்லை, நான் பரவாயில்ல, ஓரளவு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் அற்புதமாக இருந்திருக்கும். அதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கொடுக்க ரெடி ஆகிட்டீங்க நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற உங்களுக்கு மாற்றங்கள் என்னென்ன. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப் போகிறார், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 அமரப் போறார். என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கும்போது, இவ்வளவு நாட்களாக இருந்த மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போகுது. மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போய் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையாக நீங்க செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். நீங்க சொன்னா இனிமே சிரிச்ச முகமாக சொல்லுவீங்க. சோர்ந்த முகத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. உங்க முகத்துல புத்துணர்ச்சியும் ஒரு புதுமையான செயல்பாடுகளும் ஏற்படும். மனசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா நல்லா இருக்குமா, அதை செஞ்சா நல்லா இருக்குமா, செஞ்சா மாட்டிக்கிடுவோமா அப்படிலாம் நீங்க யோசித்தீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை மாறப்போகுது. உறுதியாக நீங்க நினைச்ச விஷயத்த செய்வீங்க. எதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. இனிமே உங்க கற்பனை ஆற்றலை அடக்க ஒரு வயலாக முடியாது. அதை என்ன சொல்லணும்னா, நீ கிணத்து தண்ணியை ஒரு பாறையை போட்டு அடைச்சி வச்சிடலாம், இது கடல்ரா அடிச்சு உடிச்சு போய்கிட்டே இருக்குண்டாங்கிற மாதிரி உங்களுடைய கற்பனை திறன் அவ்வளவு தூரம் ஒரு பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க உங்க மனசுல நினைச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு. உங்களுக்கு இடமாற்றம் பாத்தீங்கன்னா சாதாரண இடமாற்றமா இருக்காது, நீங்க எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் உண்டு. இந்த இடத்துல வேலை பார்க்கிறேன், என்னுடைய
வேலைக்கான தகுதிக்கான ஒரு திறமை இங்க இல்ல, இதை விட இன்னொரு கம்பெனி, பெரிய கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி, கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் இடமாற்றம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய இலக்கை நீங்கள் நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்க என்ன விஷயத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறீங்களோ அதுல உறுதியாக நீங்கள் செயல்படுவீர்கள். இவ்வளவு நாட்களாக கடந்த ஒரு 2.5 வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், அல்லது 1 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், கரு தங்க மாட்டேங்கி அல்லது அந்த செயல்பாடே ஏற்பட மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போறார். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எங்க அப்பா பிறந்தா நல்லா இருக்கும், எங்க அப்பாலாம் எவ்வளவு பாசமா இருந்தாங்க தெரியுமா, எங்க தாத்தா என்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தாங்க தெரியுமா, எனக்கு எங்க அப்பா எங்க அம்மா இந்த உறவுகள் உங்களை விட்டு விட்டு போன உங்களுடைய மூதாதையர்கள் யார் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் உறுதியாக தரப்போகிறார். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. 2 தொழில் பார்ப்பதற்கான இயற்கையான சூழ்நிலைகள் உண்டு. ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துக்கிருக்கீங்கன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழில் மூலமாக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்க தொழிலில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைப்பதற்கான கிரக அமைப்புகளை, தொழிலில் அற்புதமான சூழ்நிலைகளை, முன்னேற்றங்களை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்பது உண்மை. நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த ராகு கேது பயிற்சியில ஏற்பட போகுது. கடன் பிரச்சனை மீளாத பிரச்சனை, கடன் கடன் கடன், வாங்கினது 500 ரூபாய் கெட்டது 5000 ரூபாய், வாங்கினது 50,000 ரூபாய் கெட்டது 5 லட்சம் ரூபான்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி ஒரு மனசுக்குள்ளேயே அழுத்தத்தில் இருந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய கடன் சுமை உங்களுக்கு குறைய போகிறது. வட்டி இல்லாத கடன்கள் மூலமாக நீங்கள் வெளியேற போறீங்க, பிரச்சனை வெளியேற போறீங்க. அது என்ன வட்டி இல்லாத கடன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க, கட்டாயமா நீங்க வாங்கின அமௌண்ட்ல ஒரு 3/4 அமௌண்ட் இந்த வட்டம் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிலே ஆகி வட்டி இல்லாத கடனாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகிறது. அதே போல காதலில் வசப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் காதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க காதல்ல தடை இருந்துச்சு, என் காதலை என்னை புரிஞ்சுக்கல, என் காதலை என்னை புரிஞ்சுக்கல, நான் உண்மையான அன்பு வச்சிருக்கேன், நான் வச்ச பாசத்தை விட வேற யாருமே பாசம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க வச்ச பாசத்துக்கு ஈக்குவலா இன்னொருத்தவங்க பாசம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க டார்ச்சர் வச்சிருக்கீங்களே, இவ்வளவு நாளா உங்களுக்குள்ள அழுத்தத்தையும் போராட்டத்தையும் உங்களுடைய எதிராளிக்கு கொடுத்தீங்களே, உங்க எதிராளி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினைச்சு நீங்களும் கஷ்டப்பட்டீங்களே. ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டு. உங்களுடைய இனிமையான காதல் இனிமே நல்லபடியா தொடரும். அந்த காதல் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல ரிஷபராசியில யாரெல்லாம் கலைத்துறையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான முன்னேற்றம் உண்டு. யூடியூப் மூலமாக யாரெல்லாம் டெவலப் ஆக வேண்டும், மீடியா பிரபலமாக வேண்டும் நினைக்கிற ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக மீடியா பிரபலமாக வருவதற்கான, மீடியாவில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல ரிஷபராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய குடும்பத்துல, அதாவது ரிஷபராசியில கல்யாணம் முடிச்ச பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, ஒரு பொறுப்பான மருமகளா இருந்து கூட ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு குடும்பத்தில் உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களுடைய கணவர் வீட்டார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சம உரிமை கொடுத்து உங்களை நடத்துவார்கள். போராட்டங்கள் விலகப் போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும். கணவரும் மனைவியும் பேசிக்கவே முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். என் கணவர் பேச மாட்டாரா, என் கணவர் இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தையா என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்லாம் நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு முன்னேற்றங்கள், இவ்வளவு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்பதை நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஸோ கவனமான விஷயங்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும்ல. கவனம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா
நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாயார் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். தாய் மாமா உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். இந்த 2 பேர்டையும் வாதங்களை தொடரக்கூடாது. அதிகமான வாதங்கள் தொடரும் போது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டும். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க 80% தாய் மேல் அதிக பற்று வைக்கணும். உங்களுடைய உலகமே உங்க அம்மா தான். உங்க அம்மாவை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உங்க அம்மாவை முழு மரியாதை கொடுத்து நடத்துனீங்கன்னா உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு நீங்க அம்மா மேல ஒரு அக்கறையும் அன்பும் வச்சுட்டீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இப்ப கிடையாது, இந்த ராகுகேது பயிற்சி மட்டும் கிடையாது. பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாய் மீது அதிக பாசம் அன்பு வைத்திருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வைக்கலையோ அவங்கெல்லாம் இனிமேல் வச்சுக்கோங்க. அம்மாவை அதிகமாக அக்கறையுடன் பாசத்துடன் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல ரிஷபராசி ஆண்கள் இந்த காலகட்டங்கள், இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்கள்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். பெண்களை தவறாக நடத்துவது, தன்னுடன் இருக்கும் பெண்களை தவறாக சித்தரித்து செயல்படுத்துவது, இல்லை அடிமைத்தனம் படுத்துவது, இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சிருவீங்க. புதிதாக கூட்டு தொழில் தொடங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமா யோசித்து நிதானமா தொடங்குங்க. உங்களுடைய பார்ட்னர் ஜாதி உங்க ஜாதி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா தொடங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தால் கட்டாயமாக கவனம் தேவை. அந்த வீடு கட்ட போற இன்ஜினியர் யாரு, இன்ஜினியர் ஏற்கனவே கட்டின வீடு என்ன, அந்த வீட்டில் எவ்வளவு தூரம் வலிமை இருக்கு, நல்லா இருக்கா, வீடு இருக்கா, வீடு கட்ட சொன்ன டேட்ல முடிச்சு கொடுத்தாரா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க. அவசரப்பட்டு நம்பிட வேண்டாம். ஏன்னா பாதியோட நிப்பாட்டிட்டு போயிடுவார். அவர் காரணம் கிடையாது, கிரகம் காரணமாயிடும். ஸோ அப்போ நம்ம அவரை தானே காரணம் சொல்ல முடியும். ஸோ அதனால செக் பண்ணிட்டு வீடு கட்டுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதா பழைய வண்டி வாகனம் வாங்க, புது வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். பழைய வண்டி வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா சிறப்பு. மேக்சிமம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த கிரக ரீதியான செயல்பாடுகள் வந்து தப்பிப்பதற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் முடிந்தளவு சிறு குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாசத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும், சரியா, இந்த 2ஐயும் செய்யறது உங்க விருப்பம் தான். வாரத்துல ஒரு நாளா மாசத்துல ஒரு நாளா நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு சாப்பாடு, ஒரு புக்கு நோட்டு வாங்கி தரது, அல்லது அவங்க படிப்புக்காக ஏதாவது உதவி செய்யறது, மருத்துவத்துக்காக உதவி செய்வது, இதை மட்டும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பகவானால் மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் தவிர தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை ராகு கேது பகவான் கொடுப்பார்கள். இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே. ரிஷப ராசி என்பர்கள் ரொம்ப அழகாகவும் நயத்தோடையும் பேசக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள். எந்த வேலையை சாதிக்கணும் அப்படின்னா கூட அந்த வேலைக்கு உண்டான சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்குண்டான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவர்களால எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும். இவங்க கிட்ட பேசியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மன நிறைவோட இருக்கு, என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போயிடுது அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் மற்றவர்களின் மனதை கவரக்கூடிய வகையில தான் பேசுவாங்க. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்ப பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குடும்ப பெண்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசி பெண்கள் எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு கோபம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப அரிதாதான் வரும். ரொம்ப மனசுல வேதனையும் துக்கத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட ரொம்ப பணிவோடையும் ரொம்ப பாசத்தோடையும் அதிகமாக மாமியார் கிட்ட ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 10ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த ராகு பகவான், 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த கேது பகவான், இந்த 2
கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்தானத்திற்கு போகுது. கேதுன்றது 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு போகுது. ராகுன்றவர் பாத்தீங்கன்னா 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு போறார். அதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு கர்மாவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில உங்களுடைய தலையீடு அதிகமா இருக்கும். யாரோ சண்டை போட்டு போறாங்க, யாருனுடைய வாழ்க்கையே பாழா போகுது அப்படின்னு நீங்க அவர்களுக்காக வருத்தப்பட்டு அவர்களினுடைய பிரச்சனையில தலையீடு செய்து அதனால அவமானப்படக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில தலையிடாதீங்க. நீங்க எப்போதுமே தலையிட மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டம் அந்த ராகு கேது கிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு மற்றவர்களினுடைய லைஃப்ல, அதாவது அவர்களுக்காக பாவப்பட்டு சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு டைம். அந்த நன்மையே உங்களுக்கு ஒரு எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வராரு அப்படின்னா 10ல ஒரு பாவ கிரகம் அப்படின்ற போது அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்கள், முன்னேற்றங்கள், நிறைய வாய்ப்புகள், இதுவரைக்கும் சரிந்த தொழில்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அசைவ உணவு வச்சிட்டு இருக்கிற தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம், அதாவது அசைவ ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மீன் கடை, அடுத்து மாமிச கடைகள், அடுத்து இந்த மாதிரியான கடைகள்லாம் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த 1.5 வருஷத்துக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பர்கள் மருத்துவத்துறையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம், நல்ல ஒரு பேரும் புகழும், திறமைக்கு உண்டான அங்கீகாரம், இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய ஒரு தொந்தரவுகள் இருந்தது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத தன்மானத்தை இழந்து ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறீங்க. எதுவுமே பேசல, யதார்த்தமான பேசிய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவாகரத்து வழக்கு வரைக்கும் போயாச்சு. விவாகரத்து வழக்குக்கு போகாத ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மானத்தையே இழந்து அந்த இடத்துல அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ, உங்களுடைய கணவர் வகையை சேர்ந்தவர்களோ, உறவினர்களோ, இல்ல மனைவி வகையரா உறவினர்களோ பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாம உங்களை நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி எந்த ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டைய பெரிய அளவுக்கு பூதாகாரமாக ஊதி ஊதி பெருசாகி கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. நீங்க 2 பேரும் பார்த்து சமாதானமாகக்கூடிய பிரச்சனை ஊரே திரண்டு வந்து உங்களை எந்த அளவுக்கு பிரிக்கணுமோ அந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருச்சு இந்த கடந்த காலத்துல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு தருணம். யாருமே தலையிடக்கூடாது, நம்ம மட்டுமே பேசி அதற்குண்டான முயற்சிகளை தீர்வுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சில சமாதானம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி உறவுகள், தாயோடைய உடல் நலன், தாயினுடைய சொத்துக்கள், இதுலெல்லாம் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள்ல அதிகப்படியான ஒரு பூஜை, அதாவது வாஸ்து ஹோமம், நவக்கிரக ஹோமம், இதெல்லாம் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கிரகங்கள் சுத்தமாக இல்லை. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சியில சில தடைகள் வரலாம். அடுத்து லோன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். லோன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு லோன் ஓகேவா இருக்கும், அப்ரூவ் ஆயிருக்கும், மீதி இதுக்கு நீங்க கொஞ்சம் பெரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த மாதிரிலாம் அந்த சொத்துக்களை வாங்கும் போது சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால ரிஷபராசி என்பவர்கள் சொத்து வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. ரொம்ப பட்ஜெட்டுக்கு அதிகமாக போகாதீங்க. ஏன்னா இப்பதான் நீங்க சில பிரச்சனைகள்ல இருந்து மே மாசம் ரிலீவ் ஆகி வர போறீங்க. ஏன்னா சில கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரே நேரத்துல இது நம்ம வீடும் வாங்கி கடனையும் அடைச்சு நம்மளுடைய வேலையும் உத்தியோகத்தையும் காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு 3 முயற்சியில இறங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி
வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது வெளிநாட்டுல அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறீங்க, இல்ல அசைவ உணவு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறீங்க, இல்ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல உயர்வை தரும் காலமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு முயற்சிகள், அதாவது தொழில் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க. புது புது முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் செய்யணும் முயற்சி எடுப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு முயற்சி எடுப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை வெளிநாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க. இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த முயற்சிகள்லையும் 100% வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. ரிஷபராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அடுத்து உங்களுடைய சுய முயற்சியினால தனித்துவமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம், பதவி உயர்வு, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு நீங்க உதவி செய்யறது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிறது. ஆனா தாயாரோட டிராவல் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இது வரைக்கும் அரவணைப்பாக இருந்த அந்த தாய் பாத்தீங்கன்னா அம்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அவர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க ரிஷபராசி பெண்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி ஜனனகால ஜாதகப்படி பார்க்கணும், உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எதுவும் பண்றது இல்ல, ஒன்லி போன் கன்சல்டேஷன், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மாத்திரம்தான் பண்றேன். ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயங்கள் நாங்க நேரடியா வந்து பார்க்கலாமா மேடம் உங்களை அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதற்குண்டான வசதியில நான் இப்போ இல்ல, டைரக்டா நான் ஆபீஸ் வச்சு நான் இந்த ஜோதிட ரீதியாக எந்த விஷயங்களும் செய்யல, ஒன்லி போன் கன்சல்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணிக்கணும் விருப்பப்படுறீங்களோ, வீடியோ கால்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு, வாய்ஸ் கால்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட்னு எதுவுமே கிடையாது. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஒரு நேரங்கள் தான் அதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களுடைய கொஸ்டின்ஸ் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் நான் கன்சல்டேஷன் பண்றேன். ஏன்னா நிறைய கால் பாத்தீங்கன்னா நாங்க நேர்ல உங்களை சந்திக்க வரோம், உங்களை பார்த்து நாங்க கேட்டுக்கிட்டாதான் எனக்கு நல்ல வழியா பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியா ஃபீல் பண்றீங்க. நேர்ல பார்த்தாலும் போன்ல பார்த்தாலும் எல்லாமே ஒண்ணு போலதான் நான் பலன் சொல்ல போறேன். அதனால போன்ல யார் யாருக்கெல்லாம் தேவையோ நீங்க தாராளமா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.